ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான கேப்சிகம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வாணலில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெயில் ஒரு பிடி வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை நல்லா கலர் மாறட்டும், நல்லா வறுபடட்டும். நல்லா பாதி வறுபட்டதுக்கப்புறமா ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துட்டு அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே வாணலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு குடமிளகாயும் சேர்த்துருக்கேன். நீங்கள் குடமிளகாய் இல்லைன்னா கூட பரவாயில்ல, வெறும் வெங்காயத்தை வச்சியே இந்த கிரேவி பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே வாணலில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோடைய அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 தக்காளி பழத்தை தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளியில் இருக்க அந்த தண்ணி நல்லா சுண்டிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா இந்த தண்ணியில் நல்லா சுண்டிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கி எடுத்து வச்சோம் இல்லையா கேப்சிகமும் வெங்காயமும், அதையும் இது கூடவே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு தேங்காயும் வேர்க்கடலையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சேன் இல்லையா, நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் இது கூடவே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு மிக்சியை கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு கசூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா சூப்பரான கேப்சிகம் கிரேவி நல்லா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் சப்பாத்தி, நான், பரோட்டா, பூரி இது கூடலாம் வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த கேப்சிகம் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.